அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை தேசாந்திரி. இதனுடைய ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த நூல் விகடன் பிரசுரம் தான் வெளியிட்டிருக்கு. அதில் தான் இதில் இந்த நூல் வார இதழாக வந்திருக்கு, அதில் தொடராக வந்திருக்கு. அதை தான் புக்காக எடுத்து போட்டிருக்காங்க. முதல் பதிப்பு அக்டோபர் 2006லேயும், இரண்டாம் பதிப்பு மார்ச் 2007லேயும் வெளியே வந்திருக்கு. எனக்கு அந்த புக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்த பற்றியும் அவ்வளோ ஒரு ரசனையோட அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா கூட நம்ம போய் பார்க்குறதே இல்லை. ஆனால் இவர் உலகம் ஃபுல்லாக பல ஊர்களையும் பல இடங்களையும் பார்த்து ரசித்து அதை பற்றி ஒரு லைனாக இன்ச்சு பை இன்ச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த புக்கில் 40 அத்தியாயம் இருக்குது. 40 அத்தியாயத்துக்கும் 40 கவிதை கொடுத்துருக்காரு. 40 ஆசிரியருடைய கவிதை. எவ்வளோ கவிதையை படிச்சிருந்தாருன்னா ஒரு சாப்டருக்கும் ஒரு கவிதை கொடுத்துருப்பாரு. அதுவே ஒரு பிரமிப்பாக இருந்தது. எவ்வளோ கவிதை! அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி தோட்டம் போட்டேன், தோட்டத்தை சுற்றி வேலி போட்டேன், வேலியை சுற்றி காவல் போட்டேன், காவலை பற்றி கவலைப்பட்டேன். இதனுடைய ஆசிரியர் சண்முக சுப்பையா. பாட புத்தகங்களுக்கு வெளியே அப்படின்ற டாப்பிக்கு கீழே அந்த கவிதை வருது. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணியாச்சி ரயில் நிலையம் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், ஆனால் அதை பற்றி யாருமே நினைக்கிறதே இல்லை. அந்த சுதந்திரத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது அந்த மணியாச்சி ரயில் நிலையம்தான். அதில் அங்கே நடந்த ஆஷ் படுகொலை பற்றி அவ்வளோ சிறப்பாக அங்கே இருந்து ஒரு சாட்சியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதை மாதிரி பல இடங்கள், சென்னையை சுற்றி இருக்கிற நிறையா சிறப்பான இடங்கள், சென்ட் தாமஸு, பரங்கிமலை, அதுக்கடுத்து இங்கே இருக்கிற அடையாரில் இருக்கிற பெரிய மரத்தை பற்றி அவ்வளோ வர்ணனை. ஐயோ அப்பா, எதை தான் ரசிக்கணுன்ற ஒரு வரைமுறையே இல்லாமல் எல்லாத்தையும் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற எல்லா இடத்தையும் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு ஊட்டியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த நூலை எல்லாரும் வாங்கி வாசிங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த ஒரு ஃபீலும் இருக்குது நமக்கு. அவ்வளோ சிறப்பான ஒரு நூல். கண்டிப்பாக எல்லாரும் வாசிங்க. நன்றி.